கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. சரி, நாம் என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்லுங்க. நாம என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்லுங்களேன். நம்ம என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இதை சொல்றதுக்கா இவ்வளவு கஷ்டம்? ஒருவேளை சில சொல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடிப்படை விசுவாசங்க. உங்க விசுவாசின் பேர் வச்சதே எதுக்காக? நீங்க விசுவாச வாழ்க்கையை வாழ்றதுக்காக. விசுவாசம் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில ஒருபோதும் ஒரு காரியத்தை சாதிக்க முடியாது, செய்ய முடியாது. விசுவாசம் இல்லாம மேன்மையான காரியங்களை காண முடியாது. விசுவாசம் இல்லாம உங்க வாழ்க்கையில ஜெயம் உண்டாகாது, வெற்றி உண்டாகாது. அப்ப பாருங்க, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஜெயிக்கணும்னா விசுவாசம் வேணும். விசுவாசம் தான் அற்புதங்களை கொண்டு வரும், அதிசயங்களை கொண்டு வரும், விடுதலைகளை கொண்டு வரும், ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இதான் விசுவாசம். நீங்க எது நடந்துருமோன்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும். என் வாழ்க்கை நல்லதா இருக்கும், என் வாழ்க்கையில ஒரு அசம்பாவிதமும் நடக்காது, என் வாழ்க்கை செழிப்பா இருக்கும், என் வாழ்க்கை உன்னதமா இருக்கும், என் வாழ்க்கையில வியாதி இருக்காது, என் வாழ்க்கையில கடன் பிரச்சனை இருக்காது, என் வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளும் இருக்காது, நான் நல்லாதான் இருப்பேன். அப்படி விசுவாசிச்சா நல்லாதான் இருப்பீங்க. அந்த பிரச்சனை வந்துருமோ, அங்கிருந்து வந்துருமோ, இங்கிருந்து வந்துருமோ, இப்படி வந்துருமோ, அப்படி வந்துருமோ, வெளியிருந்து உள்ள வந்துருமோ, இல்ல உள்ள இருந்து முளைச்சி வந்துருமோ விசுவாசித்தால் அப்படியா? அப்ப நல்ல கவனிங்க, நம்முடைய விசுவாசம் தாங்க வாழ்க்கை. உங்க வாழ்க்கையில நீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். ஆனா நீங்க நல்லதை விசுவாசிக்கணுங்கிறதுனாலதான் உங்களுக்கு என்ன பேர் வச்சிட்டோம்? விசுவாசி. பக்கத்துல சொல்லுங்க, உன் வாழ்க்கை விசுவாச வாழ்க்கையா இருக்கணும். என்ன நீ விசுவாசி. ஆண்டவரை விசுவாசியாய் தெரிந்து கொண்டார். என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் மேலானவைகளை செய்வான் ஆண்டவர் சொன்னதுனால, நீ விசுவாசியா இருக்கிறதுனால, நீ எதை எதை விசுவாசிக்கிறியோ அது மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்ப என் வாழ்க்கையில நன்மைதான் வரும், என் வாழ்க்கையில விடுதலை வரும், என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும், என் வாழ்க்கை நல்லதா இருக்கும், என் வாழ்க்கை நாளைக்கு நாள் மேன்மையாகும், என் வாழ்க்கை உச்சிதமாகும், என் வாழ்க்கை தரமுள்ளதாகும். படிக்கிறதுனா நல்ல மார்க் எடுப்பேன், நல்ல ஸ்டேஜில் உட்காருவேன், நல்ல ஸ்தானத்துல தான் என்னுடைய வாழ்க்கை போய் அமரணும். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அது நடக்கும். ஹல்லேலூயா. அப்ப எல்லாமே நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படை. சரி, நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தின் நாட்கள்ல இயேசு கிறிஸ்து கலிலேயா பக்கமாய் ஊழியத்தை செய்து அப்படியே நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவோடு கூட சீசர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சீசர்களுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, என்னை கொலை செய்ய போறாங்க காரியத்தை கொடுத்து ஆண்டவர் சீசர்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறார். மத்திய 17வது அதிகாரத்துல இப்படியே சொல்லிக்கிட்டு என்ன பண்ணிட்டார்னா, கப்பர்நகமுக்குள்ள பிரவேசிக்க போகிறார். இவர் என்னை கொலை செய்ய போறாங்கன்னு சொல்லி இந்த கடைசி நாட்களின் சத்தியத்தை சீசர்களோடு பேசும்போது இதை சீசர்களால ஏற்றுக்கொள்ள முடியல, சீசர்களால அதை ஜீரணிக்க முடியல. ஏன்னா வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப யாருக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்கிறாங்க? இயேசு பின்னாடி சுத்திட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்குன்னு இனி ஒரு வாழ்க்கை இல்ல, இவங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் இல்ல, இவங்களுடைய வாழ்க்கையில எந்த பிடிமானமும் இல்ல. இவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, இயேசு. இந்த சூழ்நிலையில இயேசு சொல்றாரு, என்னை கொலை செய்ய போறாங்க. எப்படி இருக்கும்? எல்லாரும் துக்கமா இருக்காங்க. 17வது அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரம் 14வது அதிகாரத்து ஸ்டோரியை சொல்லிட்டு வரேன், கடைசி பகுதியா. எல்லாரும் துக்கமா இருக்கிறாங்க. இப்படியே பேசிக்கிட்டு, ஏன்னா வசனம் என்ன செய்ய சஞ்சரித்து கொண்டிருந்தாங்களா, சஞ்சரிக்கனா நடந்து கொண்டிருக்கிறாங்க, பேசி பேசி நடக்கிறாங்க. இப்படியே நடந்து எங்க பண்றாரு? கப்பர்நகூம் வந்துட்டாரு. இப்ப கப்பர்நகூமுக்குள்ள வரும்போது எப்படி வர்றாருன்னா, இயேசு பேசிட்டே வர்றாரு. சீசர்கள் தலையை தொங்க போட்டுட்டு வராங்க, எல்லாம் துக்கமுகமா வராங்க. இந்த சூழ்நிலையில கப்பர்நகூமுக்குள்ள வந்த உடனே
வரி வசூல் பண்றவங்க நேரம் வராங்க, வந்து பேதுருவை பார்த்து கேட்கிறாங்க, உங்களுடைய போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின். இப்போ இதுக்கு பதில் சொல்ற சூழ்நிலை பேதுருட்ட இல்லை. இப்ப பேதுரு என்ன சொல்றாருனாக்கி வரிப்பணம் செலுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டார். நம்ம இந்த நாள் தியானத்துக்காக மத்தேயு புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் 24வது வசனம் முதல் 27வது வசனம் வரை தியானிக்கும்படியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். வாசிங்க. அவர் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். இப்ப கவனிங்க, இதை தொடர்ந்து என்னன்னா வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே பேதுரு எதுவும் இயேசுட்ட போய் பேசல. இயேசு சொல்றாரு, வரிப்பணத்தை கொடுத்த காரியத்தை பேதுருவோடு பேசுகிறார். வசனத்தை வாசிக்கலாம். அவன் வீட்டுக்குள் வந்தபோது அவன் போகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியர்களிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றார். இயேசு அவனை நோக்கி அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். இந்த நாள் செய்தி இந்த 3 வசனத்துக்குள்ளால இருக்குது. அதனால இந்த 3 வசனங்களை நீங்க கவனித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நல்ல கவனிங்க. இயேசு என்ன சொல்றாருன்னா, பிள்ளைகள் வரிப்பணம் கட்ட வேண்டாம், ஆனாலும் வரி வசூலிக்கிறவர்கள் கிடராதபடிக்கு நீ என்ன பண்ற, எனக்கு உனக்கு வரிப்பணத்தை கட்டு. எப்படி கட்டணும் அப்படின்னாக்கி, நீ இப்ப யாரு பேதுரு? யாரு? ஆல்ரெடி அவர் ஒரு மீனவன், அவர் ஒரு பிஷர்மேன். மீன் பிடிக்கிறதுல அனுபவம் வாய்ந்த மனுஷன் இந்த பேதுரு. பேதுருக்கு எப்படிப்பட்ட அனுபவம்னா, போட்ல போய் மீன் பிடிக்க பேதுருக்கு தெரியும், வலையை போட்டு மீன் பிடிக்க பேதுருக்கு தெரியும், தூண்டில் போட்டு மீன் பிடிக்க பேதுருக்கு தெரியும், துண்டு போட்டு மீன் பிடிக்கவும் பேதுருக்கு தெரியும், கையால மீன் பிடிக்கவும் பேதுருக்கு தெரியும். அடிக்கடி இந்த ராமேஸ்வரம் மீனவ தம்பிகள் அடிக்கடி இந்த யூடியூப்ல போடுவாங்க, போட்ல போய் என்ன செய்வாங்க, கையால மீனை பிடிச்சாங்க. பேதுரு கை தேர்ந்தவர். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே நீ கடலுக்கு போ அப்படின்னோட. இப்ப இங்க என்ன பிரச்சனைனா, வரிப்பணம் கட்ட வேண்டியது இருக்கு. வரிப்பணம் கட்டணும்னு உடனே பேதுருக்குள்ளால என்னென்ன வந்திருக்கோம், நம்ம தான் வேலைக்கு போகல, வேலை வெட்டி கிடையாது, எங்கேருந்து வரிப்பணத்தை கட்டுறது அப்படின்னு சொல்லி யோசனை இருந்திருப்பான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு நீ கடலுக்கு போ. கடலுக்கு போனோட பேதுருக்கு என்ன தோணி இருக்கோம், ஆகா இப்ப நேர கடல்ல போய் வலைய போட்டு ஒரு கூட்ட மீனை அள்ளிட்டு வந்து வழியை கட்டி விடலாம் அப்படின்னு நினைக்கிறான் பேதுரு. ஆண்டவர் அடுத்து சொல்றாரு, நீ கடலுக்கு போய் தூண்டிலை போடு. தூண்டிலை போட்டு அந்த தூண்டில முதலாவது வருகிற மீனை பிடித்து அதனுடைய வாயை திறந்து பார், அங்கே ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும், அதை எடுத்துக்கொண்டு எனக்கும் உனக்கும் வரியை செலுத்து. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. தூண்டில் போடுற அனுபவம் எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? இந்த குளத்தங்கரையில ஆத்தங்கரையில கடல்ல களை கட்டி விட்டுருப்பாங்க. அதுல எல்லாம் போய் உட்கார்ந்து ஒரு பெரிய நீல பழம்பு, அதுல ட்ரெயினை கட்டி அந்த ட்ரெயின் விளிம்புல ஒரு ஊக்க வச்சு அந்த ஊக்கில் என்ன செய்வாங்க,
மீனுக்கு தேவையான இறையை வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், தூண்டில உள்ள போட்டுட்டு காத்து இருக்கணும். வலையில மீன் பிடிக்கிறது ஈஸிங்க, துண்டு போட்டு மீன் பிடிக்க கூட ஈஸி, ஒரு மீனாவது சிக்கும். ஆனா தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறது அவ்வளவு சாதாரண காரியம் இல்லை. போய் உட்கார்ந்து இருக்கணும், மணிக்கணக்கா நாள் கணக்கா உட்கார்ந்து இருக்கணும். அதுலயும் சில தண்ணி காட்டுற மீன் எல்லாம் இருக்குது. சில மீன் என்ன செய்யணும்னா இந்த கொக்கில இருக்கிற அந்த சாப்பாடு அந்த புழுவை சாப்பிட்டுட்டு போயிடும். நமக்கு என்னடா அசையுதேன்னு சொல்லி டக்குன்னு தூண்டிலத்துக்கு பார்த்தா அங்க வெறும் ஊக்குதான் இருக்கும், நம்ம வச்ச புழு கூட இருக்காது. அப்படிப்பட்ட மீன்கள் இருக்குது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் தூண்டிலை போடு, முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதனுடைய வாயில் இருக்கிற அந்த வெள்ளிப்பழத்தை எடுத்து உனக்காகவும் எனக்காகவும். இப்ப தூண்டில மீன் பிடிக்கிறது அவ்வளவு சாதாரண காரியமா? இப்போ பேதுரு ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணும், ஆண்டவரே சான்ஸே இல்லை, என் வாழ்க்கையே மீனோட புரண்டிருக்கேன், மீனோட உருண்டிருக்கேன், ஆயிரக்கணக்கான மீன்களை பார்த்திருக்கேன், மீனின் வாயில் வெள்ளி பணமா? சான்ஸ் இல்லை, வாய்ப்பு இல்லை, சந்தர்ப்பம் இல்லை. இல்லாண்டவரே நாங்க என்ன ஒண்ணு செய்ய, ஒரு வலை எடுத்துட்டு போய் கொஞ்சம் மீன் அள்ளி எப்படியா உங்களுக்கு எனக்கு நான் வழிபடுறது கட்டுது அப்படி சொல்லணும். ஆனா சொல்லலைங்க, அதான் விசுவாசம். ஏன்னா பேதுருவை சந்திக்கும் போது ஆண்டவர் என்ன செய்தார்னா அற்புதத்தை செய்துதான் பேதுருவை கூப்பிட்டாரு. ராமுழுதும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்த வாழ்க்கையில நீ போய் ஆழத்துல போடுன்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு. அந்த வார்த்தையை நம்பி வளைய போட்டான், 2 படகுகள் அமிழத்தக்கதாய். இந்த வார்த்தையை அவன் அன்னைக்கு ஏற்றுக்கொண்டதுனால, இந்த வார்த்தையுடைய வல்லமை என்னன்னு தெரிஞ்சதுனால இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ போ தூண்டில போடு, முதலாவது எகப்படுகிற மீனை பிடி, அங்க ஒரு வெள்ளிப்பணம் இருக்குன்னு சொல்றாரு. இவன் அப்படியே வார்த்தையை விசுவாசித்து போனான். ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, வார்த்தை வந்தா, கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சுன்னா அந்த வார்த்தையை நம்பி நீங்க செயல்படுங்க, அந்த வார்த்தையை விசுவாசிங்க. அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில நன்மையை கொண்டு வரும். அந்த வார்த்தை உங்களை வெறுமையாய் விடாது. பேதுரு வார்த்தையை விசுவாசிச்சு கடலுக்கு போனாங்க. அங்க ஒரு சமூகம் தெரியுமா, பேதுரு கடல்ல போய் தூண்டில போடுறதுக்கு முன்னாடி அங்க மீன் பேதுருவை தேடிக்கொண்டிருந்துச்சு. அந்த மீன் பேதுருவின் தூண்டிலை தேடிக்கொண்டிருந்துச்சு. ஏன் தெரியுமா, யோனாவை வயிற்றில் வைத்திருந்த மீனின் நிலைமையை விட வெள்ளிக்காசை வாயில் வைத்திருந்த மீனின் நிலைமை மோசம். யோனாவை வயிற்றுல வச்சிருந்த மீன் எப்பண்டா கரையில கொண்டு துப்பலாம்னு துடிச்சுக்கிட்டு இருந்துச்சோ, அதே மாதிரி வெள்ளிப்படத்தை வாயில வச்சிருக்க இந்த மீன் எப்பண்டா பேதுருடைய தூண்டில் வரும் போய் மாட்டலாம், எப்படா பேதுருடைய தூண்டில் வரும் போய் மாட்டலாம்னு தேடிக்கிட்டு இருக்குது. பேதுருடைய தூண்டில யோனாக்கு வயிற்றுல, யோனா மீனுடைய வயிற்றுக்குள்ளதாங்க இருந்தா. ஆனா இந்த மீனுக்கு பிரச்சனை வயிற்றுல இல்ல, வாயில. ஒழுங்கவும் முடியல, மெல்லவும் முடியல. மீன் என்ன செய்ய, எப்பமோ மெண்டுகிட்டே இருக்கும், மெல்லவும் முடியல. ஏன், வாயில இருக்கு. துப்பவும் முடியல, புத்தகம் வரல, பேதுருடைய தூண்டில வரல, துப்பவும் முடியல. பேதுரு மீனை தேடினதை விட மீன் பேதுருவை தேடினதாங்க உண்மை. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நீங்க விசுவாசித்து போக ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க ஆசீர்வாதத்தை தேடுவதை விட ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். அதாங்க உண்மை, அதாங்க விசுவாச வாழ்க்கை, அதாங்க கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறது. கர்த்தருடைய வார்த்தையை நம்பினா நீ ஆசீர்வாதங்களை தேடி தேடி அலைய வேண்டாம், ஓட வேண்டாம். நீ எங்க இருக்கிறியோ அங்க ஆசீர்வாதங்கள் தேடி வரும். அதான் விசுவாசம், அதான் தேவன் மேல உள்ள நம்பிக்கை. பேதுரு மீனை தேடி தூண்டில் போடுவதற்கு முன்னாடி மீன் பேதுருடைய தூண்டிலுக்காக காத்திருந்தது. எப்படா வருவேன், எப்படா வருவேன், என்கிட்ட இருக்கிற இந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை, இந்த வெள்ளி பணத்தை உன் கையில படைக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே இல்லை. ஹல்லேலூயா.
ஒரு விவசாயி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் என்னுடைய ஃப்ரெண்டு டாக்டரோட பேசிட்டு இருக்கும்போது அவருடைய டேபிளில் ஏதோ எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது இந்த டேபிள் மேலே இருந்த குண்டு பின்னு கீழே விழுந்துருச்சு. குண்டு பின்னு பாக்ஸ் கீழே விழுந்துருச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேக்சிமம் டாக்டர்ஸ் டேபிளில் ஒரு குண்டு பின் பாக்ஸ் இருக்கும் இந்த பேப்பர்களை இது பண்ணுறதுக்காக. இந்த குண்டு பின் பாக்ஸ் கீழே விழுந்துருச்சு. பாக்ஸ் கீழே விழுந்து செதறிச்சு. நான் பார்த்துட்டு இருக்கிறேன், இது எப்படி செதறிச்சுன்னா இவருடைய சேர் கடியில் கொஞ்சம், இவருடைய டேபிள் கடியில் கொஞ்சம், இவர் வச்சுக்க பீரோ கடியில் கொஞ்சம், கிட்டத்தட்ட 8 ரூமு, அந்த ரூம்ல அங்கங்க செதறிச்சு. இப்போ நான் நினைக்கிறேன், இவர் உட்கார்ந்து பறக்க முடியுமா, இல்லை நான் உட்கார்ந்து பறக்க முடியுமா? யாரோ ஒரு ஆளை ஹெல்ப்புக்கு கூட போறாரு. அவங்க என்ன செய்ய பண்ண போறாங்க, விளக்கு மாத்த வச்சு கூட்ட போறாங்க. நான் நினைச்சுக்கிட்டு இருந்தா இவர் என்ன பண்ணா, டக்குனு பீரோக்கு மேல இருந்து ஒரு வட்டமா ஒரு ரவுண்டா இந்த சின்ன பிள்ளைகள் ஓட்டுற சைக்கிளுடைய வீல் அளவுக்கு ஒரு காந்தம், இந்த காந்தத்தை எடுத்து வச்சாரு. எங்கெங்கெல்லாம் இடுக்கல அங்கங்க ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு, அத்தனை அப்படியே காந்தத்தில் அப்பிக்குச்சு. அங்கங்க கட்டிலுக்கு அடியில் இருந்தது, மேசைக்கு அடியில் இருந்தது, சேருக்கு அடியில் இருந்தது, பீரோக்கு அடியில் இருந்தது, எல்லாம் குண்டு பின் என்ன செஞ்சுச்சுன்னா அப்படியே கப் 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 கப்னு ஓட்டிடுச்சு. உங்களோட விசுவாசம் காந்த மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், எல்லா ஆசீர்வாதங்களும் உங்க மேல ஓட்டிக்கொள்ளும். ஹல்லேலூயா. நீங்க விளக்கு மாத்த போட்டு ஐயோ கிடைக்காதா, ஐயோ கிடைக்காதா, ஐயோ கிடைக்காதான்னு தேட வேண்டாம். நீங்க மட்டும் ஒரு விசுவாச காந்தமாய் இருப்பீங்கன்னா இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள், இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள், இந்த உலகத்தின் மேன்மைகள், இந்த உலகத்தின் உயர்வுகள், இந்த உலகத்தின் விடுதலைகள் அத்தனையும் உங்களை தேடி ஓட்டிக்கொள்ளும். சொல்லுங்க, நீ விசுவாசத்துல காந்தமாயிரு. நீ விசுவாசத்துல காந்தமாயிரு. விசுவாச காந்தமாயிருந்தா என்னென்ன நீ விரும்புகிறியோ அதை தேடி நீ போக வேண்டாம், அத்தனை உன் மேல ஓட்டிக்கொள்ளும். அதான் விசுவாசம். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஒரு விசுவாசி சிறைச்சாலைக்குள்ளால இருக்கலாம், அவனை தேடி சிங்காசனங்கிற ஊசி வருது. சிறைச்சாலைக்குள்ளால இருக்கிற யோசேப்பை ஒட்டிக்கொள்ளும்படியாக சிங்காசனம், எகிப்தின் சிங்காசனம் சிறைச்சாலையை தேடி வருதுங்க. யோசேப்பு எப்படி அந்த காலத்துல விசுவாசியா இருந்தான்னு யோசிக்கிங்க தானே. நம்மளை விட பெஸ்ட் விசுவாசி யோசேப்பு. யோசேப்புடைய வாழ்க்கையில ஆண்டவர் வேதத்தை கொடுக்கல, வார்த்தையை கொடுக்கல, ஒரு சொப்பனத்தை கொடுத்தாருங்க. அந்த சொப்பனத்தை நினைச்சு நினைச்சு நினைச்சே வாழ்றான். அப்பாட்ட போய் சொல்றான், நான் இப்படி ஒரு விஷயம் தெரியுமா, இவன் எதனால பகைக்கப்பட்டான் சகோதரர்களால்? சொப்பனத்தை கண்டனால பகைக்கப்பட்டாங்க. தரிசனத்தின்படி வாழ்ந்ததுனால, தரிசன திட்டத்தின்படி வாழ்ந்ததுனால, தரிசனத்தை விசுவாசித்து வாழ்ந்ததுனால, என் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த சொப்பனமாகிய அந்த தரிசனம் நிறைவேறி வாழ்ந்ததுனால, அந்த விசுவாசத்தில் இருந்ததுனால சிறைச்சாலைக்குள்ளால இருந்த இந்த யோசேப்பை சிங்காசனம் தேடி ஓட்டி கொண்டதுங்க. ஹல்லேலூயா. நீங்க எப்படிப்பட்ட சிறைவாசத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சிக்கல் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ள இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சோதனைக்குள்ள இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதியில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தரித்திரத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளவு பொருளாதார குறைகள் இருந்தாலும் சரி, நீங்க மட்டும் விசுவாச காரணமாக இருப்பீங்களா, இந்த உலகத்தில் அத்தனை ஐஸ்வர்யங்களும் அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களை தேடி வரும். நம்ம நினைக்கிறோம் சிறைச்சாலையில இருந்த யோசேப்பை தேடி சிங்காசனம் மட்டும்தான் வந்துச்சுன்னு. இல்ல, எகிப்தின் அத்தனை அதிபதிகளும் அத்தனை ஞானிகளும் அத்தனை மந்திரவாதிகளும் இதுக்கு பதில் கொடுக்க முடியாத யோசேப்பை தேடி கொண்டிருந்தாங்க. யோசேப்பு சிங்காசனத்துக்குரியவனாய் மாற்றப்பட்டான். காரணம் என்ன தெரியுமா? அவன் விசுவாசத்துல காந்தமா இருந்தான். விசுவாசத்துல காந்தமா இருந்தா எப்பேற்பட்ட சிங்காசனத்தையும் நீங்க இழுத்துக் கொள்வீர்கள், எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தையும் நீங்க உழுந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துவை தேடி தேடி வந்து நன்மையை பெற்றுக்கொண்டவங்களை விட இயேசு கிறிஸ்து போய் 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 விசுவாசிக்கிறியா விசுவாசிக்கிறியா விசுவாசிக்கிறியான்னு கேட்டு 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 செய்த அற்புதங்கள் அநேகம். விசுவாசித்தவன் காந்தமாக இருந்தாங்க. அந்த காந்தத்தை தேடி இயேசு கூட போனாருங்க. நீங்க மட்டும் விசுவாசத்துல காந்தமா இருப்பீங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள அத்தனை உச்சிதங்களையும் நீங்கள் இழுத்துக் கொள்வீர்கள். பக்கத்து சொல்லுங்க, எல்லாம் இழுத்துக்க, எல்லாம் இழுத்து சொல்லுங்க, எல்லாம் இழுத்துக்க, எல்லாம் இழு. நீ ஓடாத, நீ ஓடாத, நீ ஒரு இடத்துல உட்காரு. விசுவாசி ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் என்ன செஞ்சோம் வந்து ஓட்டிக்கொள். தாவீது வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். பாருங்க, இந்த தாவீதை தேடி ராஜாபிஷேகம் வருது. ஏன் தெரியுமா? தாவீது ஒரு விசுவாச காந்தம். தாவீது ஒரு விசுவாச காந்தம். இது இவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா வேதத்திலே சொல்றேங்க. ஒட்டுமொத்த வேதத்திலே படுத்தாலும் சரி, நடந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, அதை அப்படியே அவர்கிட்ட ப்ரொசீவ் பண்றதுல தாவீதுக்கு நீங்க உதவ இல்லை. என்ன செஞ்சாலும் அவர்கிட்ட சரண்டர் ஆயிடும். அவன் சிந்த, அவன் என்ன எல்லாமே. அதான் பாருங்க, ஒரு பெரிய கோலியாத்து முன்னாடி நிற்கும் போது சொல்றான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திப்பதற்கு நீ ஏமாத்தலாம். அவனுக்குள்ள அவ்வளவு ஒரு ஃபெய்த், அவ்வளவு ஒரு விசுவாசங்க. அவன் காட்டுக்குள்ள அந்த வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போல என்ன செஞ்சுட்டு இருந்தான்னு நினைக்கீங்க? அங்க ஒரு அனுபவம் இருக்கு. ஒரு விஷயம் ஒரு சிங்கமும், ஒரு விஷயம் ஒரு கரடியும். என்ன சொல்றா? சிங்கத்தையும் கரடியும் வீதி போட்ட முடியுமா? முடியாது. ஆனா எது முடிய வச்சுச்சு தெரியுமா? அவனுக்குள்ளால இந்த விசுவாசம். அவன் வனாந்தரத்தில் இருக்கிறான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஆனால் அவனுடைய அனுபவம் எப்படின்னாக்கி தேவனை நோக்கி எப்பவும் தேவன். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, இந்த தாவீதுக்குள்ளால இருந்த அந்த விசுவாசம் என்ன செஞ்சுச்சுனாக்கி தேவன் சொல்றாரு, சாமுவேல்ட்ட சொல்றாரு, நான் இந்த சவுலை இஸ்ரவேலுக்கு ராஜாவை தெரிந்து கொண்டேன். ஆனா இப்ப அதுக்காக மனஸ்தாபப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். ஆகவே இந்த சவுல் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இராதபடிக்கு நான் புறக்கணித்தேன். இப்ப சவுல புறக்கணிச்சாச்சு இல்ல, ராஜாபிஷேகம் சும்மா இருக்கு. இஸ்ரவேலை ஆளும் ஒரு ராஜா வேணும். இப்ப கவனிங்க, ஒட்டுமொத்த இஸ்ரவேலை ஆள ராஜாவதம் வேணும். இந்த ராஜ அபிஷேகம் எங்கிருந்து எங்க இழுக்குதுன்னா, காட்டுக்குள்ளால ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு விசுவாச காந்தம் இந்த ராஜ அபிஷேகத்தை இழுக்குது. அது எப்ப பார்த்தாலும் ஒண்ணே ஒண்ணுதாங்க, ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தவன். அதான் சொல்லுது, அவன் இருதயத்துக்கு ஏற்ற தாசன். இவருடைய ஒவ்வொரு நினைவு, ஒவ்வொரு சிந்தனை எல்லாமே தாவீதுக்கு தேவன் தாங்க. தாவீது அப்படி வாழ்ந்தவன். எப்ப பார்த்தாலும் அவன், அதான் தாவீது சொல்றாங்க, அவன் ஆராதனை வீரன், அவன் நடன நாயகன், துதித்தலின் மன்னன். இந்த மாதிரி பட்டலம் தாவீது கொடுத்த மாதிரி வேதத்துல யாருக்கும் கொடுக்கல. யாருன்னா துதியின் ராஜா. இந்த துதியின் ராஜாவாகிய விசுவாச காந்த என்ன செய்யுதுன்னா, அப்படியே ராஜ்யபாரத்தை இழுக்குது, ராஜ அபிஷேகத்தை இழுக்குது, ராஜாங்க ஸ்தானத்தை இழுக்குதுங்க. அதாங்க காந்தம், அதாங்க விசுவாசம். ஒரு சமூகம் சொல்லவா? 1 சாமுவேல் 14வது அதிகாரத்தை நோட் பண்ணிக்கிட்டு வாசிப்பு நேரம் இல்லை. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றான்னா, நான் புறக்கணிச்சுட்டேன், அதனால நீ இப்போ என்ன பண்ற, நேர தாவீதுன்னு சொல்லல, ஈசாயுடைய மகனை அபிஷேகம் பண்ணு. இப்போ சாமுவேல் பெத்லகேமுக்கு வராது. சாமுவேல் என்னன்னா, தான் முதல் பெயர்சேபா தேசம் எங்கிலும்
சாமுவேலுடைய பேரை கேட்டாலே நடுங்கும். இப்போ பெத்லகேமுக்கு வர சாமுவேல் பெத்லகேமுக்கு வரும்போது பெத்லகேம்ல இருக்கிறவங்க எல்லாருக்குள்ளாலையும் நடுக்க உண்டாயிடுச்சு, தத்தளிப்பு உண்டாயிடுச்சு. இந்த 16வது வீட்டில் போய் வாசிங்க. தத்தளிப்பு உண்டாகி சாமுவேல் பட்டணத்துக்குள்ளால வரைக்குள்ளால இங்க இருக்கிற மூப்பர்கள்லாம் எழுந்து போய் என்ன கேட்கிறாங்கன்னா, அந்த வசனம் சொன்ன தத்தளிப்போடு வந்தாங்களாம். சமாதானமான்னு கேட்டாங்களாம். சாமுவேல் சொன்னா, நான் சமாதானம், நான் பலியிட வந்தேன்னு சொன்னாங்க. இப்ப கூட்டு போய் எங்க உட்கார வச்சுக்காங்க? ஈசாய் வீட்டில் உட்கார வச்சுக்காங்க. ஈசாய் வீட்டில் ஒவ்வொருனா வர ஒருத்தன் மேலேயும் அந்த ராஜாபிஷேகம் வரல. ஏன் வரல? இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. அண்ணன் தம்பி எல்லாம் வரிசையா வாழாம். சாமுவேல் உட்கார்ந்து இருக்கிறாரு. எல்லாம் சாமுவேல் ஒரு பக்கம் உட்கார்ந்து இருக்கிறாரு, மூப்பர்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவன் தாவீதுடைய அப்பா ஈசாய் அவனும் உட்கார்ந்து இருக்கான். சகோதரர்கள்லாம் ஒவ்வொருத்தனா வாழான். ஒருத்தன் மேலேயும் ராஜாபிஷேகம் இல்லை. சாமுவேல் நினைக்கிறார், இவனா இருக்குமோ, இவன் ஆளு திடகாத்திரமா இருக்கானே, உயரமா இருக்காரு, வளர்த்தியா இருக்கானே, ஆண்டவர் இவனை நான் புறக்கணித்தேன், இவன் இல்லை அப்படின்ட்டாரு. இப்ப எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. ஏன் ஒருத்தன் மேலேயும் இந்த ராஜாபிஷேகம் வரல? அவங்க விசுவாச காந்தமா இல்ல. இத சொல்றதுக்கு இவ்வளவு கஷ்டமா? காந்தனா விஷயத்தை இழுக்குமையா? காந்தனா ராஜாவாய் மாறும். காந்தனா உச்சிதமானது, உன்னதமானது, தரமானது எல்லாம் என்ன செய்யும்? இழுக்கும். இங்க என்ன இல்ல? ஒண்ணு காந்தமா இல்ல. இப்ப காந்தத்துக்கு கூட்டு சொல்றாங்க. காந்தம் எங்க கிடக்குது? வண்ணாந்தரத்துல. இப்ப வந்து சொல்றான் பாருங்க, உங்க வீட்டுல விருந்து நடக்குப்பா, விருந்து கூட கூப்பிடல, விருந்து நடக்குது, நீ வீட்டுக்கு வா அப்படின்னு உடனே நல்லா கவனிங்க, முக்கியமான ஸ்டோரி. தாவீது வந்து வீட்டுக்குள்ள கால் வச்ச செகண்ட் ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேலே நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணுங்கிறாரு. இப்ப பாருங்க, ஒரு காந்தம் உள்ள வந்த உடனே தான் முதல் பேசேபா மட்டும் பேசப்படுகிற பயப்படுற ஒரு மகாபெரிய தீர்க்கதரிசி எழும்பி நிற்கிறார். காந்தம் உள்ள வந்தா எல்லாம் எழும்பி நின்று சல்யூட் அடிக்கும் உனக்கு. இப்போ சாமுவேல் எழும்பினா அடுத்து யார் எழும்பணும்? ஈசாய் எந்திக்கணும். ஈசாயா எந்திரிச்சு அடுத்தது யார் எந்திக்கணும்? எல்லா மூப்பர்களும் எந்திக்கணும். எல்லா மூப்பர்களும் எந்திரிச்சா யார் எந்திக்கணும்? அண்ணன் தம்பி எல்லாம் எந்திக்கணும். இப்ப கவனிங்க, ஒரே ஒரு விசுவாச காந்தமா இருந்ததுனால அவன் வந்து நின்ன செகண்ட்ல அத்தனை பேர் எழும்பி அட்டன்ஸா. விசுவாச காந்தம் எப்போதுமே அப்படிதாங்க இருக்கும். நீங்க விசுவாச காந்தமா இருந்தா உங்களை சுத்தி நிற்கிற அத்தனை பேரும் உங்களுக்கு சல்யூட் அடிக்கத்தக்கதாய் கர்த்தர் அவர்கள் மத்தியில உங்களை உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஒரு விசுவாச காந்தம் ஒட்டுமொத்த இஸ்ரவேலை ஆளுகிற அந்த ராஜ்யபாரத்தை தன் பக்கமாய் இழுத்துக் கொண்டது. இப்ப கேட்கிறேன், நீங்க எத்தனை பேர் விசுவாச காந்தமா இருக்க போறீங்க? எத்தனை பேர் விசுவாச காந்தமா இருக்க போறீங்க? மோசே இருக்கான்ல, மோசே ஒரு விசுவாசி, தாவீது ஒரு விசுவாசி, மோசே ஒரு விசுவாசி. பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆட்களை விசுவாசின்னு சொன்னா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். எங்க ஆண்டவர் சொல்றாரு, 420 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை 420 வருஷம் கழிச்சு விசுவாசிக்க. என்ன விசுவாசிக்கிறான்னா, இந்த எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த காலத்துல விடுதலை உண்டாகும்னு விசுவாசிச்சாங்க. அதனாலதான் ஒருவேளை தன் கையால் தேவன் இந்த இஸ்ரவேலுக்கு விடுதலை வச்சிருப்பாரோ, தன்னுடைய கையால் இந்த இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை வைத்திருப்பாரோ சொல்லி இவன் வேட்டக்காரனா வெளிப்பட ஆரம்பிச்சான். காரணம் தெரியுமா? விசுவாசம். விசுவாச காரணம். அவனை தூக்கி கொண்டு ஒரு மூலையில உட்கார வச்சுட்டாங்க. அவன் இப்ப எங்க இருக்காது? வனாந்தரத்துல இருக்கிறான். வனாந்தரத்துல எகிப்துல யாராவது போய் தகவல் கொடுத்து மோசே இந்த இடத்துல இருக்கான்னு சொன்னா வந்து கொண்டு, ஏன்னா எகிப்துல கொலை பண்ணிட்டான்.
வனாந்தரத்துல ஒளிந்து கொண்டிருக்கிறான். ஆனா ஒண்ணு சொல்றேன், விசுவாச காந்தம் எங்க ஒளிந்து கொண்டிருந்தாலும் சரிதான், இந்த உலகத்தில் உன்னதமான ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வந்து உன் தலைமையில அமரும். மாற்றம் இல்லை. விசுவாச காந்தமாக மோசே வனாந்தரத்தில் ஒளிச்சிருந்தாங்க. ஆனா ஒட்டுமொத்த இஸ்ரவேல, லட்சக்கணக்கான இஸ்ரவேல வழி நடத்துகிற தலைவைங்கிற அந்த அபிஷேகம் இந்த மோசையை தேடி வந்துச்சுல்ல. காரணம் என்ன தெரியுமா? இந்த மோசை ஒரு விசுவாச காந்தம். பக்கத்தில் சொல்லுங்க, இருந்தா 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 விசுவாச காந்தமாகியது. அப்படி எல்லாம் இழுத்துக்கிட்டே இது தேடி போவாங்க. இப்போ காந்தத்துடைய ஒரு அனுபவம் என்ன தெரியுமா? இப்போ கொஞ்சம் குண்டூசி கொட்டிச்சு, எல்லாம் சதறிச்சு, உங்க கையில இருக்கிற காந்தம் இவ்வளவு போல ஒரு காந்தமா இருந்தா நீங்க என்ன செய்யணும்? இப்படியே ஒட்டிக்கிட்டே அலையணும், இப்படியே சுத்தணும். ஆமாவா இல்லையா? காந்தம் சின்னதா இருந்தா நீங்க தேடணும், காந்தம் பெருசா இருந்தா என்ன நடக்கும்? அதை ஒட்டிக்கணும். அப்போ உங்க விசுவாசம் எப்படி இருக்கணும்? இவ்வளவு போல இருக்கணுமா? இவ்வளவு போல இருக்கணுமா? அதான் வசனம் சொல்லுது, உங்க விசுவாசம் பெரிதாய் இருக்கட்டு. புரியுதா உங்களுக்கு? உங்க விசுவாசம் எப்படி இருக்கணும்? எந்த அளவுக்கு பெருசாகுதோ அந்த அளவுக்கு என்ன செய்யும்? எல்லாத்தையும் உங்க பக்கமா என்ன செய்யும்? இழுத்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. நான் ஒன்று கேட்குறேங்க, நம்ம சொல்றோம், அநேக சொல்றாங்க, ஆண்டவரை நம்பிக்கிட்டு சும்மா இருந்தா ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரா? நம்மளும் ஏதாவது முயற்சி பண்ணணும். சிலர் என்ன செய்யறாங்க, ஊழியத்துக்கு வந்துட்டு, ஆனா ஆண்டவரை நம்பி இருக்க முடியுமா? மக்கள்கிட்ட தானே கேட்டு வாங்கணும், மக்களை கொண்டு தானே போஷிப்பாரு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பேதுரு வந்துட்டாங்க. ஆண்டவர் பேதுரு சொல்லாரு, பேதுரு போய் மீனை பிடி, வாயில கையை விடு, ஒரு வெள்ளிக்காசு வரும், எடுத்து எனக்கு மட்டும் போய் வழி பணத்தை கட்டிடு. அப்படி சொன்னாரா? எனக்கும் உனக்கும். அப்ப அவரை நம்பி வந்த பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டாரு. அவர் மீனுக்க வாயும் பழப்பாரு, காக்காய்க்க வாயும் பழப்பாரு. உங்களுக்கு அற்புதத்தை செய்யணும்னா அவர் எப்படி வேணாலும் செய்வாரு. நீங்க ஒன்னே ஒண்ணு செய்யணும், விசுவாச காந்தமாய் மாறணும். நீங்க விசுவாச காந்தமாய் இருப்பீங்கன்னா, உண்மையா சொல்றேன், நீங்க தேடி 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 அலைய வேண்டாம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உன்னதமும், எல்லா ஆசீர்வாதமும், எல்லா மேன்மையும், எல்லா செழிப்பும், எல்லா விடுதலையும் உங்களை 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 தேடி வரும்னு சொல்றதுக்கே இவ்வளவு யோசிக்கணும்னா, நம்ம எங்க, நான் ஆசீர்வாதமா தான் இருப்பேன், நான் உயர்வா தான் இருப்பேன், நான் செழிப்பா தான் இருப்பேன், நான் தரமுள்ளவனா இருப்பேன், நான் அநேகருக்கு கடன் கொடுக்கிறவனாய் இருப்பேன், நான் இந்த உலகத்தில் அநேகரை ஆசீர்வதிக்கிறவனாய் இருப்பேன். எங்க சொல்ல போறோம்? ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ ஒரு விசுவாச காந்தம், நீ ஒரு விசுவாச காந்தம். சத்தமா சொல்லுங்க, நீ ஒரு விசுவாச காந்தம். நீங்க மட்டும் எந்த சூழ்நிலையான சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையான சரி, உங்கள் விரோதமாய் எழும்புகிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு மலை போன்ற பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதன் மத்தியில விசுவாசிக்கிற ஒரு காந்தத்தை போல உங்க விசுவாசம் இருக்குமா? இருந்தா எல்லாத்தையும் உடை தெரிந்து ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தை இழுத்துக் கொள்ளுகிறவர்களாய் நீங்க மாறிவிடுவீர்கள். ஹல்லேலூயா.